ஹலோ அக்கா மாப்பிள்ள பேசுறாரு, பேசுக்கா. ஐயோ பேசுனா என்னடி பேசுறது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பேசுக்கா. ஹலோ யாரு? ஹலோ யார் பேசுறது? அக்கா பேசுக்கா. ஹலோ சரி. ஹலோ கேன் யூ ஹியர் மீ? ஹலோ ஹலோ ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹலோ. என்ன போன் கட் ஆயிடுச்சு? கேக்குறல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா. ஸ்வேதா, நம்ம துணி எடுக்க ஜவுளி கடைக்கு போகணும்ல, சீக்கிரம் கிளம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல கடைக்கு போயிடுவாங்க. நம்ம லேட்டா போனா நல்லாவா இருக்கும்? சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வா. எதுக்குக்கா இப்படி பயப்படுற? திடீர்னு கண்மணி அம்மா வந்துட்டாங்களா, அதான் எனக்கு பயம் வந்துருச்சு. நீ கட்டிக்க போறவர் தானே, நீ போன் பண்றத பார்த்தா கூட கண்மணி அம்மா என்ன சொல்லிட போறாங்க? சரி சரி, நீ இப்ப ஜவுளி கடைக்கு போறல, அங்க வச்சு மாப்பிள்ளைய தனியா கூப்பிட்டு அவர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. என்ன? ஐ லவ் யூ வா? ஆமாங்கா, அவர் இதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்ப்பாரு. சரி. என் மக சொந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவகிட்ட போன்ல தான் பேச முடியுது, நேர்ல பார்க்கவே முடியலையே. கண்மணி கிட்ட நான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா அட்ரஸே கொடுக்க மாட்டேங்கிறான். அதான் கண்மணிக்கு ஷாக் கொடுக்கலான்னு சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு வந்துட்டேன். அத்தை, பூமிகா. வந்துட்டேன். ரெடியா போலாமா? கார் வந்துருச்சு. போலாம். ஸ்வேதா, ஸ்வேதா. இது வந்துட்டேம்மா. அம்மா நானும் ரெடி. சரி வாங்க போலாம். அம்மா உன் போன் அடிக்குது பாரு. அம்மா இதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாங்க? ஹலோ அம்மா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன், உன்கிட்ட வந்து அப்புறமா பேசுறேன். கண்மணி கண்மணி. சரி வா. அத்தை போலாம். என்ன கட் பண்ணிட்டா? பேசவே விடாம போனை கட் பண்ணிட்டா. இவள நம்பி வேற சென்னைக்கு வந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? திரும்ப ஒரு வாட்டி பண்ணுவோம். அம்மா திரும்ப எதுக்கு கூப்பிடுறாங்க? கண்மணி, நானு அம்மா, நான் துணி எடுக்க ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்கேம்மா. இப்ப என்னால உங்ககிட்ட பேச முடியாது, போனவே. ஷோ, என்ன இவ பேசவே விடாம போனை கட் பண்றா? இவள நம்பி வந்ததுக்கு போற போக்க பார்த்த தெருவுலயே தூங்க விட்டுருவா போல இருக்கே. திரும்பவும் பண்ணுவோம். அத்தை, எங்க அம்மாவுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, சரியான லூசு. சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னவா அவங்களுக்கு? நான் தான் சொல்றேன்ல போன் பண்ணாதேன்னு, அப்புறம் ஏமா போன் பண்ணிக்கிட்டே இருக்க? இம்ச. ஐயோ அம்மா. கண்மணி அம்மா, இனிமே எனக்கு போன் பண்ணாத. ஏய் கட் பண்ணாதரி, நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கியா? என்னம்மா சொல்ற? ஆமா கண்மணி, உன்னை பாக்குறதுக்கு நான் இப்பதான் சென்னைக்கு வந்து இறங்கினேன். நீ ஏன் சென்னைக்கு வந்த? ஏன் வந்தியா? உன்னை பாக்கதாண்டி. என்னெல்லாம் ஒண்ணு நீ பாக்க தேவையில்ல, திரும்ப பஸ்ஸ புடிச்சு நீ ஊருக்கு போ. எது ஊருக்கு போறதா? உன்னை நம்பி வந்த பெத்த அம்மாவை இப்படி அடி விரட்டுவே? மா, தொல்லை பண்ணாம கிளம்புமா. இல்ல கண்மணி, என்னால முடியாது. முன்னெல்லாம் ராசாத்தி என்ன பண்றான்னு உனக்கு கோல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் பேசு. இப்ப ராசாத்தி ஊர்ல இல்ல, என்னால கோல் சொல்லவும் முடியல, போரணி பேசவும் முடியல. ரொம்பவும் போர் அடிக்குதுடி. அதான் உன்னை பாக்குறதுக்கு கிளம்பி வந்துட்டேன். மா, ஏமா இப்படி படுத்து தொலையற? நான் வேற இப்ப ஜவுளி கடைக்கு போகணும். நீ போ கண்மணி, வீட்டு சாவிய எங்கேயாவது வச்சுட்டு போ. ஆனா அட்ரஸ் மட்டும் சொல்லு, நானே ஆட்டோ புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, நான் அட்ரஸ SMS பண்றேன். வீட்டு சாவிய ஜன்னல் மறைவுல வச்சுட்டு போறேன்.
நீ வந்து வீட்டை திறந்து வீட்லயே இரு. நான் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரி கண்மணி, சாப்பாடெல்லாம் இருக்குல்ல? ஹலோ கண்மணி, என்ன வச்சிட்டா? சாப்பிடணும். சரி போய் பாப்போம். என்ன கண்மணி? அம்மா சென்னைக்கு வந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வரணுமா? வந்தா சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது கலகம் மூட்டிக்கிட்டே இருப்பா. சரி சரி, கல்யாணம் வரைக்கும் நமக்கு ஒத்தாசையா கூட இருக்கட்டும். நம்ம கடைக்கு போலாம் வா. இருங்க அத்தை, சாவியை வச்சுட்டு வந்துடுறேன். வச்சுட்டு வா. மேடி, இங்க ட்ரெஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். வா ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நிச்சயதார்த்த புடவை எடுக்க வந்தீங்களா? சரி வாங்க, நான் காட்டுறேன். வாங்க. சரி. ஸ்வேதா, உனக்கு பிடிச்ச கலர்ல நல்ல விலை ஜாஸ்தியா நிச்சயத்துக்கு பட்டு புடவை எடுத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா, நாமளா காசு போட்டு எடுக்க போறோம். சம்மந்தி அம்மா தானே வாங்கி கொடுக்க போறாங்க. அதனால நல்ல வசதியாவே எடுத்துக்கோ. என்ன சம்மந்தி, என் மருமக கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, சம்மந்தி அம்மாவுக்கு அதிகமா செலவு வைக்காம கம்மியான விலையில புடவைய பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் சம்மந்தி அம்மா. ஏன் இப்படி சொல்றீங்க? புடவை விலை ₹1,00,000 ஆனாலும் சரி, அது ஸ்வேதாவுக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். ₹1,00,000 புடவையா? நான் ஏதோ 10,000 20,000க்கு தான் எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஸ்வேதா உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. ஸ்வேதா, விலைய பத்தியெல்லாம் கவலைப்படாதம்மா. உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. அத்தை, நிச்சயத்துக்கே ₹1,00,000 புடவை எடுக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு எவ்வளவு எடுப்பாங்க? எல்லாம் ஸ்வேதாவோட அதிர்ஷ்டம் பண்ற வேலை. வருஷத்துக்கு ₹200 2 புடவை எடுக்கிறவள அதிர்ஷ்டம் ₹1,00,000 புடவை எடுக்க வச்சிருக்கு பாத்தியா? சம்மந்தி, ஸ்வேதாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எந்த புடவை பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வேண்டாத வேலை. அத்தை கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த அலஞ்சாம் கேசுங்களுக்கு புடவை ஒண்ணுதான் கேடு. ஸ்வேதா அதிர்ஷ்டம் நமக்கும் வீசுது. ஆனா உடனே ஒத்துக்கிட்டா அலையறோம் நினைப்பாங்களே, அதனால கொஞ்சம் பிகு பண்ணுவோம். இல்ல சம்பந்தியம்மா, இங்க புடவை ஒவ்வொரு 40,000 50,000 இருக்கும் போல. உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு? விடுங்க. நான் விருப்பப்பட்டு எடுத்து தர போறேன், வேண்டான்னு யாரும் சொல்ல வேணாம். அது எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, எல்லாரும் புடவை எடுத்துக்கோங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்றதுனால எடுத்துக்கிறோம். வாங்க போலாம். வா. இந்த புடவெல்லாம் எவ்வளவு விலை? 20,000மா? என்ன 20,000 ரூபாவா? இந்த 1,00,000 2,00,000 புடவெல்லாம் அதெல்லாம் அந்த பக்கம். அங்க போலாம். எவ்வளவுமா இது? 6,000 மேடம். ஐயோ, 6,000மா? ச்சே, ஒரு 40,000க்கு மேல பாரு. சரிங்க மேடம். நீங்க பாக்குறீங்களா அத்தை? எனக்கு எதுக்கு? எனக்கு 50,000 மேல காட்டுமா? இங்க பாருமா, சீப்பான புடவையெல்லாம் காட்டாத. நாங்க யார் தெரியும்ல, நல்ல காஸ்ட்லியான புடவையா எடுத்து காமி.
அது ஆ. என்ன கருப்பா இருக்கு? வேணாம் வேணாம், வேற கொடு. ஆ, ச்சே, ச்சே. இதெல்லாம் ரொம்ப வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்கு. நான் கட்ட மாட்டேன். ஆஹா, வேற ஏதாவது எடுத்து போடுங்க. அது கௌதம், என்ன நான் சாரி செலக்ட் பண்ணட்டுமா? யாருக்கு? ஸ்வேதாக்கு. ஏய் ஏய் ஓகே, நீ பாரு, நான் உள்ள இருக்கேன். எனக்கு சாரி காட்டுங்க. ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காரு. ஷோ மீ. காட்டுறேன் சார். புடவை யாருக்காக பாக்குறீங்க சார்? அவங்க ஸ்கின் டோன் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சாரி நான் காட்டுறேன். அப்படியா? அதோ அங்க ஒருத்தங்க சாரி பாத்துட்டு இருக்காங்கல்ல, தாவணி போட்டுக்கிட்டு, அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஸ்வேதாவா? எஸ், ஆமா. ஸ்வேதாக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சாரி காட்டுங்க. ஸ்வேதா இந்த மாதிரி ஒரு ஆளையா கல்யாணம் பண்ணிக்க போறா? என்ன யோசிக்கிறீங்க? சாரி காட்டுங்க. காட்டுறேன் சார். ஆனா சாரி காட்டுங்க. நல்லா அந்த கலர் எடுங்க. பிடிக்கல, நல்லா இல்ல, நல்லா இல்ல. நீங்க காட்டின எந்த சாரியும் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு பிடிக்கல. ஸ்வேதா, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் இத வரேன். இதெல்லாம் மேல அடிக்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நம்ம கடையில வேலை செஞ்ச பொண்ண நீங்க உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஸ்வேதா உங்க கடையில தான் வேலை செஞ்சான்னு எனக்கு முன்னாடியே தெரியாதே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு சாமிக்கு சாத்த புடவை வாங்க வந்தீங்கல்ல, அன்னைக்கு குடோன்ல இருந்து உங்களுக்கு அந்த புடவைய செலக்ட் பண்ணி அனுப்புனது ஸ்வேதா தான். அன்னைக்கு நீங்க விட்டு போன ஏடிஎம் கார்டை அவங்க அம்மா கிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது ஸ்வேதா தான். அப்படியா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே. ஸ்வேதா தான் எல்லாத்தையும் செஞ்சா. ஓ சரி, நான் போய் புடவை பாக்குறேன். பாருங்க. அந்த ரேக் காலியா இருக்கு பாரு. ஸ்வேதா, ஸ்வேதா. ஆனந்தி, இங்க வா. ஸ்வேதா, எங்க கிளம்பிட்ட? அத்தை, என் ஃப்ரெண்டு கூப்பிடுறா, பாத்துட்டு வந்துடுறேன். ஓ சரி, சீக்கிரம் வந்துரு. ராகினி, பாத்துட்டியா? பாத்துட்டே இருக்க அத்தை. ஸ்வேதா கிட்டே அவ கட்டிக்க போற மாப்பிள்ள யாருன்னு கேட்டுருவோம். ஸ்வேதா, நீ கட்டிக்க போற
உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன? வாங்க சொல்றேன். மாதவன் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? ஒருவேளை என்ன தனியா கூப்பிட்டு லவ் யூன்னு சொல்ல போறாரா? ஐயோ, அப்படி கேட்டுட்டா என்ன பண்றது? ஸ்வேதா, அட வாங்க ஸ்வேதா. ஸ்வேதா, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். கட்டிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு கேக்குறதுக்குள்ள போயிட்டாலே. ஸ்வேதா, நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க? சொல்லுங்க ஸ்வேதா, நீங்க தானே பேசுனீங்க? கால் பண்ணீங்க, பின்னையா நீங்க எதுவுமே பேசவே இல்லை? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான். பயமா? என்கிட்ட உங்களுக்கு என்னங்க பயம் இருக்கு? சரி, எதுக்காக நீங்க எனக்கு கால் பண்ணீங்க? அட சொல்லுங்க ஸ்வேதா, எதுக்காக தயங்குறீங்க? எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்க அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்களோட அம்மாக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். உங்களை யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். நீ இப்ப ஜவுளி கடைக்கு போறல, அங்க வச்சு மாப்பிள்ளைய தனியா கூப்பிட்டு அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடு. என்ன? அனு சொன்ன மாதிரி இவர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடலாமா? ஸ்வேதா, நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க போல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஐ, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க ஸ்வேதா. ஐ ஐ ஐயோ, என்னால சொல்ல முடியல. என்னாச்சு சொல்லுங்க. ஸ்வேதா, சொல்லிட்டு போங்க ஸ்வேதா. இந்தாங்க, இத பாருங்கம்மா. இது நல்லா இருக்குல்ல ஸ்வேதா? ரெண்ட பாத்துட்டியா? என்ன சொன்னாங்க? இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ, அத்த, என்ன 95,000 இவ்ளோ விலை போட்டிருக்க? ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? விலைய பத்திலாம் நீ கவலைப்படாத. புடவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு. என்ன யோசிக்கிற? ஏய், இது ஒரிஜினல் பட்டு. இந்த புடவை ஃபுல்லா ஜரிகை இருக்கு. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்க. இத பேக் பண்ணிடுங்க. ராகினி, உனக்கு எடுத்துட்டியா? இதோ பாத்துட்டே இருக்க அத்தை. பாரு பாரு, சீக்கிரம் பாரு. சூப்பர். 174 பாரதியார் தெருவு, வடபழனின்னு போட்டிருக்குது. இதான் கண்மணி வீட்டு அட்ரஸா? சரி, போவோம். தம்பி, சொல்லுங்கம்மா. வடபழனிக்கு இங்க இருந்து போக எவ்வளவு ஆகும்? 250 ரூபா ஆகுமா? 250 ரூபாவா? தம்பி, நான் ஒன்னும் ஆட்டோ விலை கேட்கல, சவாரிக்கு தான் கேட்டேன். என்ன இப்படி முறைக்கிறான்?
இங்க பாருங்க தம்பி, நான் ஊர்லன்னு வந்த பஸ்ஸுக்கே 150 தான் கொடுத்தேன். இங்க இருக்கிற வடபழனி போறதுக்கு நீ என்ன 250 ரூபா கேக்குற? என்னப்பா? அப்ப பஸ்லயே போக வேண்டியதானே, எதுக்கு ஆட்டோ கேக்குறீங்க? தம்பி 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 கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. பாத்துனா எவ்வளவு தருவீங்க? ஒரு 30 ரூபா வாங்கிக்கயே. காலங்காத்தால நமக்குன்னே வருதுங்க பாரு. பத்தாதா? வேணா ஒரு 5 ரூபாய் சேர்த்து போட்டு தரேன், வாங்கிக்க. நீ குடுக்குற காசுக்கு குப்பை லாரி கூட வராது, போமா. தம்பி இங்க பாருப்பா, ஃபைனல் அமௌண்ட்டா 50 ரூபாய் தரேன், வரியா? போமாண்ணா. டேய் என்னடா மிரட்டுற? நீ இல்லனா எனக்கு வேற ஆட்டோவே கிடைக்காதா? போடா போமா. டேய் டேய் ஐயோ திருடா திருடா, புடிங்க புடிங்க, திருடா என் பைய புடிக்கிட்டு போறான். ஐயோ என் பைய புடிக்கிட்டு போறான், அவன புடிங்கல. ஐயோ திருடா திருடா திருடா, அவன புடிங்க. ஐயோ திருடா, என் பேக் புடிங்க போய்டா. ஐயோ இருடா. ஐயோ என்ன இப்படி பீட்டி உஷா மாதிரி ஓட விட்டானே, எங்கடா போனே?